தான் தாவேகா தொடர்ந்து சொல்லிட்டு வருது. ஆனா அதிமுக இருக்க பல நிர்வாகிகள் தொடர்ந்து இங்க வந்து இணையும் பொழுது அது எப்படி மறுபடியும் அதே மாதிரியான அந்த திராவிட கட்சிகள் உள்ள வர்றது தானே ஆகுது. எப்படி இது அதாவது மாற்றத்திற்கான கட்சி தான். பட் ஆனா வரக்கூடிய சேர்வுகள் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகள் எதுவுமே கிடையாது. எந்த கட்சியில இப்ப அண்ணன் செங்கோட்டையன் வந்து அதிமுக தான் வந்தாரு. ஆக்சுவலா அவர் வந்து தன்னுடைய எம்எல்ஏ பஸ் டிசம்பர் மாசமே ரிசைன் பண்ணிட்டு அந்த கட்சியில சேர்ந்தாரு. அவருக்கான பணிகள் கொடுக்கும்போது இந்த கட்சியுடைய சட்டத்திட்டங்கள், இந்த கட்சியுடைய அடிப்படை விதிகளை வந்து அவங்க உள்வாங்கிட்டு, அதுல முக்கியமான வந்து ஊழல் அற்றது சொல்றோம், எங்களுடைய கொள்கைகளை உள்வாங்கிட்டு சேர்றவங்களை யார் மீதும் எந்த விமர்சனம் இல்லாதவங்க மீது தான் கட்சியில வந்து நாங்க வந்து அனலைஸ் பண்ணி தலைவர் அவர்களுடைய முழு முழு கட்டளையுடன் தான் நாங்க வந்து அவங்க வந்து சேர்றாங்க. முக்கியமாக எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவது அவங்களும் வரும். அவங்களுக்கு பல்வேறு பிரஷர்ஸ் இருந்திருக்கு. இந்த குறிப்பாக அவங்க பாண்டிச்சேரி மீட்டிங்ல பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாரு, நம்ம வந்து திமுகவோட சேர்ந்து முதலமைச்சரான என்னன்னு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த அதிர்ச்சியிலிருந்து அவங்க மீள முடியல. அதோடைய வெளிப்பாடுதான் இந்த ஒரு கட்சி மீது வந்து நம்பிக்கை இழந்து ஒரு அதிமுகவுடைய கொள்கைக்கும் குறிக்கோளுக்கும் தமிழக வெற்றி கொள்கைக்கும் குறிக்கோளுக்கும் எம்ஜிஆர் அவர்களுடைய குறிக்கோளும் கொள்கைக்கும் எந்த விதமான வேறுபாடு கிடையாது. இது இயற்கையாகவே தமிழக வெற்றி கழகத்தை வந்து அவங்க பாக்குறாங்க. அதனாலதான் நாங்க வந்து உடனடியா வந்து அந்த புரோட்டோகால் படி கட்சியில வந்து அவங்க சேர்ந்த பிறகு என்ன விமர்சனம் வச்சா இன்னைக்கு ஒளிமுறை மூலம் பத்திரிகைகளை செஞ்சு நாங்க பதில் கொடுத்துட்டு இருக்கோம். இங்க வரக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரு தூய்மையான ஒரு ஆட்சிக்கு அவங்களும் உறுதுணையா இருப்பாங்கிறத நாங்க பதிவு பண்றோம். சிட்டிங் எம்எல்ஏக்கள் மேலும் அதிமுகவில இருந்து இங்க வர போறாங்களா? இப்ப 3 பேர் வந்திருக்காங்க, மேலும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா? இல்ல நீங்க பொதுச் செயலாளரை தவிர்த்து அதிமுகவில இருந்து யாரால வரலாம்னு நீங்க அழைப்பு விடுக்கிறீங்களா? கண்டிப்பா பொதுச் செயலாளராக இருந்தாலும் சரி, மக்கள் மன்றத்துல நல்ல பெயர் யாரெல்லாம் இருக்கோ கண்டிப்பா அவங்க வரவேற்றிருக்கும். குறிப்பாக புரட்சி தலைவருடைய நிர்வாகத்துல இருந்தவரும் புரட்சி தலைவி அம்மா மீது நம்பிக்கையாக இருந்தவங்களாகட்டும் அவங்களை வந்து கண்டிப்பாக தலைவர் அவர்களிடமே வந்து அவங்களுக்கு நோட்ஸ் போது தலைவர் அவர்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து கண்டிப்பாக அவங்களோட அன்போட வரவேற்கிறார். கண்டிப்பா தலைவர் அவர்கள் வந்து யாருக்கு வாய்ப்பு கொடுக்காம கூடிய சீக்கிரத்தில் அவர் வந்து டிக்ளேர் பண்ணுவார். ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களா இப்பவும் இருக்கக்கூடிய இவங்க 3 பேரை தவிர மற்றவர்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல அது வந்து ஒவ்வொருத்தருடைய முடிவு. அவங்க வந்து அவங்களோட நிலைப்பாடு அவங்கவுங்க டிக்ளேர் பண்ணும்போது தெரியும். அதை பத்தி நான் சொல்ல முடியாது. கண்டிப்பா அதிமுகவோட தொண்டர்களும் அதிமுகவோட நிர்வாகிகளும் இயற்கையாகவே எங்களோட வந்து தேர்தலே எங்களோட வேலை பார்த்திருக்காங்க. திமுக வரக்கூடாது, ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. நீங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா சென்னை சுத்தி இருக்கக்கூடிய திருவள்ளூர் செங்கல்பட்டுல பாத்தீங்கன்னா ஏன் வந்து தமிழக வெற்றி கழகம் வேலை பார்த்தோன்னா எங்க தாவேகா தொண்டர்களோட அதிமுக தொண்டர்கள் சேர்ந்து வேலை பார்த்தாங்க. அதனாலதான் வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிச்சு. குறிப்பாக நான் சொல்றேன், வில்லிவாக்கத்துல பாத்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் வந்து எங்களோட சேர்ந்து வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அதையும் நான் பதிவு பண்ண ஜனநாயகமா தலைமைச் செயலகத்தை வந்து கட்சி ஆபீஸாங்கிறது அப்படி கிடையவே கிடையாது. ரிசைன் பிறகு ஒரு எம்எல்ஏங்கிற முறையில வந்து ஒரு அமைச்சர் வந்து யார் வேணா சந்திக்கலாம். ஏன் மாற்று கட்சியில கூடிய பிஜேபி எம்எல்ஏ சாலை அவர்கள் சந்திச்சாரு, அப்போ வந்து அது பேர் என்ன அர்த்தம்? ஓபி பன்னீர்செல்வத்தை தமிழ் செல்வம் செஞ்சாரு, அது பேர் என்ன? சோ அதனால இவங்க செஞ்சா வந்து இது தலைமை செயலகத்துல ஒரு அமைச்சரை வந்து யார் வேணா சந்திக்கலாம். இன்னைக்கு வந்து எவ்வளவோ மாட்டு கட்சிகள் பிஜேபில இருந்து இன்னைக்கு ஒரு 2 பேர் வந்து பார்த்தாங்க. ஆக்சுவலா அதை வந்து நம்ம என்ன சொல்ல முடியும்? சோ இது வந்து தலைமைச் செயலகத்துல ஸ்பீக்கரை தான் பார்த்தாங்க. அவங்க வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் பண்ணாங்க. ரெசிக்னேஷன் பண்ற பிறகு அமைச்சருங்கிற முறையில என்ன பார்த்தாங்க. பார்த்த பிறகு புரோட்டோகால் படி வந்து முதலமைச்சரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் புரோட்டோகால் படி இன்னைக்கு கட்சியோடைய ஆபீஸ்ல இன்னைக்கு வந்து கட்சியில வந்து அவங்க இணைந்திருக்காங்க. இப்ப 7:30 மணிக்கு தான் அவங்க வந்து கட்சியில இணைந்தாங்க. சோ இதை வந்து மக்கள் கிட்ட நாங்க டிரான்ஸ்பரன்சியா இருக்குங்கிறத நாங்க பதிவு பண்றோம். இது கட்சி தாவல் கிடையாதுங்க. கட்சியை வந்து அன்பா சேர்றது. கட்சி தாவலதுன்னா இப்ப திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்களும் மு க ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்ததுதான். அப்ப ஓபிஎஸ் அவர்களும் வைத்தியலிங்கனும் சேர்ந்தாரு, அது பேர் என்னது? திரு மு க ஸ்டாலின் பதில் கொடுப்பாரா? முன்னாள் முதலமைச்சர் சேர்ந்துக்கும் போது பெருமையா பேசினாங்களே. முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் அவர் ஏத்து நிற்கும் போது அது ஒரு தனி அணியா வந்து சட்டசபையிலேயே வந்து ஆக்சுவலா வந்து அவர் ரிசைன் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும். ஆனா சபாநாயகர் என்ன முடிவு பண்ணாரு? திரு அப்பா அவர்கள் ஏதாவது முடிவு பண்ணாங்களா? அந்த குரூப்பை வந்து என்கரேஜ் பண்ணாரா இல்லையா? அதுல ஓபிஎஸ் அவர்களும் அவர்கள் அணியும் வந்து முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் ஒரு மகனையும் புகழ்ந்துட்டே இருப்பாங்க. சட்டசபை வந்து புகழ்ந்துட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேரும் அப்பாவும் மகனையும் பத்தி ஓபிஎஸ் அவர்கள் புகழ்ந்துட்டே இருந்தாங்க. அதெல்லாம் சபாநாயகர் அலோவ் பண்ணலையா? அந்த மாதிரி இது நடக்குதா? சோ இவர் வந்து முதலமைச்சரா இருக்கும் போது சட்டசபை எப்படி நடத்தினாரு? தன்னுடைய மகனையும் தன்னையும் புகழ்றதுக்காக திரு ஓபிஎஸ் அவர்கள் டீமை வந்து பயன்படுத்திக்கிட்டார். அந்த டீமை கடைசி வரைக்கும் வச்சிருந்தார். அப்படி பார்த்தா அன்னைக்கே வந்து அவங்களை டிஸ்மிஸ் பண்ணி பை எலெக்ஷன் கொண்டு வந்திருக்கணும். நாங்க நேர்மையா யாரு வராங்களோ
உங்களுக்கு எங்கள் மீது நம்பிக்கையா இருந்தாலும் நீங்க வந்து சபாநாயகரை பார்த்து நீங்க வந்து, ஏன்னா 5 வருஷம் எம்எல்ஏ பதவி அவங்க விட்டுட்டு வராங்கன்னா எந்த அளவிற்கு அவங்க ஒரு நம்பிக்கையோட ஒரு தலைமை மேல வந்திருக்கும், ஒரு தலைமை மேல இருக்க நம்பிக்கை இழந்திருப்பாங்க. சோ அதனால வந்து இது ஆன்டி டிஃபெக்ஷன் லாவோ இல்ல கட்சி தாளுங்கிறதோ ஒரு பொய்யான ஒரு பரப்புரை. தைரியமாக யாரு சேர்றாங்களோ தமிழக வெற்றி கழகத்துல சேரும் பொழுது சபாநாயகர் அவர்களை பார்த்து அவங்க ரிசைன் பண்ணி தேர்தலை எதிர்கொள்றதுக்கு தயாரா இருந்த பிறகுதான் அவங்க வந்து சேர்றாங்க. இது வந்து மக்கள் மன்றத்துக்கு முன்னாடி நாங்க வந்து பிரச்சாரத்துல மக்கள் எங்களுக்கு வெற்றி கொடுப்பாங்கிறது எங்க நம்பிக்கை இருக்கு. சரி, இப்பதான் அவங்க கட்சியில இணைஞ்சதா சொல்றீங்க. ஆனா அவங்க உறுப்பினர் அட்டை இருக்கிற மாதிரி பல இல்ல அது வந்து ஃபேக்கா பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்கவுங்க எங்க கட்சியில பொறுத்த வரைக்கும் நீங்க கூட இப்பயே ஆன்லைன்ல போன்ல எடுத்துக்கலாம். இது வந்து யாரும் வந்து கொடுக்கறது இல்ல. அவங்கவுங்க ஜாயின் பண்ணும்போது அவங்க ஜாயின் பண்ணல. அது வந்து ஃபேக்கா வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க. நம்ம எதுவும் அது பண்ணல. தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சிலர் மேல இந்த பாலியல் சீண்டல் வழக்குகள் போன்ற நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள்ல ஈடுபடுறவங்க மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் கட்சி தரப்பு? இல்ல அதாவது திரு மு.க. ஸ்டாலின் திமுகவும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வந்து ஒரு நெகட்டிவ் கேம்பெயினை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கோர்ட்ல போய் அவங்க மேல சார்ஜ் ஷீட் போட்டு இது வரைக்கும் கோர்ட்ல வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுத்தது கிடையாது. கண்டிப்பாக கட்சியோடைய உங்களுக்கு தெரியும் எந்த கட்சிக்காரங்க இது வரைக்கும் எந்த இடத்துலயும் போய் எப்படி திமுக காரங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சிஎம்டிஏ டாஸ்மார்க்ல வந்து ஊழல் ஈடுபட்டாங்களோ இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துல இருந்து யாருமே போய் இது வரைக்கும் வந்து அந்த வசூல் ஈடுபட்டதும் தமிழகம் முழுவதும் நேர்மறையான மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. இந்த ஆட்சி 50 வருஷம் செய்ய முடியாதத எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஊழலை வந்து தூக்கி போட்டிருக்குன்னு சொல்லியிருக்கோம். அது மீடியா நண்பர்கள் நீங்களே போய் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் வசூலிக்கலாம். குறிப்பாக சிஎம்டிஏல பாத்தீங்கன்னா 40 ரூபாய் வசூலிச்சிட்டு இருந்தாங்க, டிடிசிபி வசூலிச்சிட்டு இருந்தாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வசூலிச்சிட்டு இருந்தாங்க, டாஸ்மார்க்ல வசூலிச்சிட்டு இருந்தாங்க. இது இப்போதைக்கு சிஎம் ஃபேமிலி ஃபண்டு, சிஎம் ஃபண்டு, அதுக்கப்புறம் வந்து மினிஸ்டர் ஃபண்டு, எம்எல்ஏ ஃபண்டை ஒழிச்சிருக்கும். அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு தவறுகளை வந்து கண்டிப்பாக முதலமைச்சர் வந்து ரொம்ப ரொம்ப நுட்பமா பாத்துக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பான மாற்றம் உருவாகும். அதெல்லாம் அட்ரஸ் பண்ணிட்டோம். அது வந்து என்னன்னா அவங்க கண்ணில் படக்கூடிய பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து பாத்துருக்காங்க. அது வந்து இப்ப அண்ணன் பொதுச்செயலர் வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு ஆர்வத்துல தவறுகள் நடக்கும் போது அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து மக்கள் பிரதிநிதிகளோட அலுவலர்களோட சேர்ந்து தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணிருக்கோம். அதெல்லாம் கூடி சேர்ந்து முதலமைச்சர்